சென்னை மாநகராட்சி முழுவதுமே நடைபாதை அமைக்கிறதுக்கான திட்டத்திற்கான 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்ட செலவை 4 மடங்கு உயர்த்தியது, அப்புறம் ஏலத்தின் அப்ப கூட 10 விழுக்காடு அதிகரித்தது போன்ற முறைகேடுகளால சென்னை மாநகராட்சி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. அஞ்சலி, ஓகே, நடைபாதை திட்ட பணிக்கான அந்த டெண்டர் மாதிரி அடுத்து தூய்மை பணிக்கான தனியார் மயமாக்கக்கூடிய டெண்டரையும் ரத்து செஞ்சிருக்காங்க. அதாவது மாநகராட்சியில தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை கோரக்கூடிய இந்த டெண்டரை தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட், விசிக இந்த கட்சிகள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க இந்த டெண்டருக்கு. அதனால இப்ப இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து 2026ஆம் ஆண்டிற்கான முதல்வர் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் ஒழிப்பு அப்புறம் கடத்தல் தடுப்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு தான் இந்த முதலமைச்சரினுடைய சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்பட்ட இந்த விருதுகள் சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட இருக்கு. அஞ்சலி, அடுத்து நம்ம பார்க்கறது இந்த அரசு கலை கல்லூரிகளில் கூடுதல் இடத்தை சேர்க்கறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இப்போ நடப்பாண்டில் மட்டும் 20% கூடுதல் இடங்களை நிரப்புறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கு. அதே மாதிரி உதவி பெறும் கல்லூரிகளில் 15%, தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் 10% இந்த இடங்கள் கூடுதலாக சேர்க்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.